உலகம் ஒரு சோதனை கூடம். இதுல கொடுத்தும் சோதிப்பான் இறைவன், கொடுக்காமையும் சோதிப்பான், கொடுத்துட்டு பாதியில எடுத்து சோதிப்பான். முகமது நபி அவங்களுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள், வாரிசுகள். அவர் உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய 6 பிள்ளைகளும் இறந்து போறாங்க. அவங்களுடைய 2 கரங்களால கபர்ல இறங்கி இந்த 6 குழந்தைகளையும் அடக்கம் பண்றாங்க தன் கரங்களால. அதை விட சோதனையா அது. பிள்ளைகளை பெற்று இழந்தவங்களுக்கு கேட்டா தெரியும் அதோட வருத்தம். அப்ப இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அதுதான் உலகம். இப்போ ஒருத்தரை நிறைய கொடுத்துருக்குறாங்கன்னு அதை இஷ்டத்துக்கு செலவு பண்ணி சந்தோஷமா இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. அது ஒரு சோதனைக்காக தான். அது அந்த சொத்துக்குண்டான முறையான வரி கட்டணும். அரசாங்க வரி நிர்ணயம் செஞ்சா வரி கட்டணும். அடுத்தாப்புல இறைவன் சொன்னா வரியும் கட்டணும். ஜக்காத், தர்மம், தானம் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அந்த சொத்து நம்மளுடைய பல தலைமுறைகள் அனுபவிக்கும். எனக்கு எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் 65 வயசு மதிப்பு இருக்கும் அவருக்கு. நிறைய பத்திரம், இடத்துடைய பத்திரம், டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து வேறு ஒருத்தர் டீ வாங்கி கொடுக்குறாரு. டீ குடிக்கிறாரு. காலையில எதுவும் சாப்பிடலன்ட்டு ஒரு வடையும் டீ சாப்பிட்றாரு. இப்போ கூட்டிட்டு வந்தவர் சொன்னாரு, இவருடைய தாத்தா பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, இழந்து நிற்கிறார். அப்போ அந்த பத்திரம் வச்சிருக்கிற அவர் சொன்னாரு, ஒரு நிறுவனத்தை சொல்லி, அந்த நிறுவனம் என்னுடைய தாத்தா சொத்து, அது அன்னைக்கு ஏமாத்தி அவங்க வேற நிறுவனத்துல வித்து நிறுவனம் ஆகி போச்சு. இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி நான் போராடிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? சொத்து சேர்க்கறது பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் சேர்க்கலாம். அதை முறையா பராமரிக்கணும். முறையா எப்படி பராமரிக்கணும்? அரசாங்கத்தை ஏமாத்தாம ஒழுங்கா வரி கட்டணும். அரசாங்கம் நம்மகிட்ட இருந்து சொத்தை எந்த காரணத்தை கொண்டும் நம்மள்ட்ட இருந்து சொத்தை அபகரிக்காது அரசாங்கம். அதே மாதிரி இறைவன் இட்ட கட்டளை தான தர்மம், இந்த இடத்துக்கு உண்டான ஜக்காத்து கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பல தலைமுறை வாரிசுகள் அந்த சொத்தை அனுபவிக்கும். இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து கடைசியில யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு போவாங்க. இதான் உண்மை. அதனால இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். அதனால இஷ்டத்தை கொடுத்துருக்கிறான்னு ஆண்டவன் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க அனுபவிச்சீங்கன்னா உங்களோட சந்ததிகள் நடு தெருவில் நின்று இன்னொருத்தர் ஒரு டீயும் வடையும் வாங்கி கொடுத்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருவீங்க. இதான் உண்மை.